சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் தரும் அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். மே 1ஆம் தேதி மேஷத்துல இருக்கிற குரு வந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகி வருகின்றார். அன்னைக்கு குரு பெயர்ச்சி இருக்கு. சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வந்து அமர்வு பெற்று இருக்கின்றார். தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. புதிதாக தொழில் தொடங்குகின்ற வாய்ப்புகள், எண்ணங்கள் இதெல்லாம் இந்த ஒரு வருட காலங்களுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. வியாபாரங்கள் எல்லாம் பண்றவங்களுக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபங்களும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மதிப்பு, மரியாதை, கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை இல்லைன்னா படிப்பு சார்ந்த இடமாற்றங்கள் அது சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை வந்து ரொம்ப இவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்ம வேலைக்கு போற இடம் அப்படின்னு நீங்க வீடு மாத்தலாம். இல்லைன்னா பிள்ளைங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வீடுகள் ஏதாவது மாத்தலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு பணிகளுக்கு அதிக முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல எடுப்பீங்க. வாரிசு வேலைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவு வாரிசு வேலைகளுக்கெல்லாம் ட்ரை பண்றவங்க இந்த ஒரு வருட காலத்திற்கு ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாத உறவுகளை விட்டு எல்லாம் விலகிடுவீங்க. நீங்க இது வந்து பிரச்சனையான ஒரு உறவு, இது நமக்கு இனிமே தேவையில்லை, இதனால பெரிய தலைவலிதான் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே நீங்க வெளிவிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழிலுக்கான சரியான ஆவணங்களை எல்லாம் நீங்க கவனத்தோடு வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். பூர்வீக சொத்துகளின் மீது கவனங்கள் அதிகமாக செலுத்துங்க. நீங்க வெகு தூரங்கள்ல இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் மீது அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். கால் பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். இரண்டாவது ராசியான உங்களோட ராசியில இருந்து இரண்டாவது ராசியான கன்னி ராசியை வந்து குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு தன வரவுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்நேரமும் உங்ககிட்ட ஒரு கையிருப்பு பணம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப சண்டைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடுவீங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனை வந்து இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளே ஏற்படாதபடி, இங்க சண்டைகள்லாம் ஏற்படக்கூடாதுன்றதுபடி அதற்கு ஏதாவது முடிவுகள் கட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசாம இருந்தவங்களை எல்லாம் மீண்டும் பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில ஏதாவது ஒரு சண்டைகள்ல நம்மளோட பேசாம இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப கல்வி படிக்கின்ற மாணவர்களா இருக்கிறீங்கன்னா இந்த முறை வந்து படிப்புல அதிக கவனம் செலுத்துவீங்க. குழந்தைகளுக்கு பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த தடவை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான எண்ணங்களும் அது சார்ந்த முயற்சிகள்ல அதிகமாக ஈடுபடுவீங்க. வீட்டுல வந்து சின்னதா ஒரு சிறு குறைபாடோடு பேசுதல்ல குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலம் வந்து நல்லபடியாக இருக்கும். நீங்க முயற்சி செய்யலாம். கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல எல்லாமே தீரும். கலைகள்ல அதிக ஆர்வங்கள் உண்டாகும். கலைகளை ஏதாவது ஒண்ணு புதிதாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நிறைய இருக்கு. சாதுரியமான பேச்சுகளால காரியங்களை எல்லாமே சாதிச்சிருவீங்க. பேசிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை நிறைய இருக்கு. காணாமல் போன இல்லைன்னா தொலைந்து போன பொருட்கள் இதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் முயற்சி எடுங்க. பெரிய பொருளாகவே இருக்கும், அதெல்லாம் தொலைஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை நிறைய இருக்கு. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு இந்த தடவை வந்து நல்ல பண வரவு இருக்கும். பணம் வந்து உடனே உடனே வரும். நிறைய ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த தடவை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்போதும் கையிருப்பு பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து 4வது ராசியான விருச்சிக ராசியை வந்து குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் சிம்ம ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தாய்க்கு உடல்நிலையில முன்னேற்றம் நிறைய இருக்கும். தாய்க்கு ஏதாவது கடந்த வருடங்கள்ல உடல்நல பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வருத்திட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முறை ஏதாவது சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. இந்த மாதிரி இவங்க கிட்ட போங்க, இந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் வரும். நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சரியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழியில ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கும் விஷயங்கள், புதிதாக வாங்குறதுக்கான எண்ணங்கள், இல்லைன்னா வாங்குறதுக்கான முயற்சிகள் இதுல எல்லாமே இந்த ஒரு வருட காலங்கள்ல அதிகமாக ஈடுபடுவீங்க. வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் எல்லாம் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பேசாத உறவினர்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால்நடைகள் எல்லாம் வாங்குவதற்கான யோகமான காலமாக இருக்கின்றது. திருத்தலங்களுக்கெல்லாம்
தரிசனங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தோட்டம், தோப்பு இதெல்லாம் வாங்குவதற்கான சூழல்கள் ஏற்படலாம். சுவாச ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல அது முற்றிலுமாக நீங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டிலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப நிர்வாகம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்க நல்லபடியாக குடும்ப நிர்வாகத்த வந்து பண்ணுவீங்க. சுகமான வாழ்க்கை உண்டு. அதாவது வெளிநாட்டுல ரொம்ப காலமா கஷ்டப்பட்டவங்க குடும்பத்தோடு வந்து சேருவாங்க. இங்கேயே இருந்து உடல்நிலையினால பெரிதான ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நபர்கள் வந்து ஓரளவுக்கு உடம்பு நிலையெல்லாம் நல்லா ஆகி, ஆரோக்கியம் மேம்பாடானதாகி, நீங்க சுக வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு பெரிய சுகர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால இனிப்புகள் எதுவும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்களுக்கு இந்த வருடங்கள்ல ஓரளவு கொஞ்சம் குறைவாகி நீங்க வந்து நல்ல முறையில இன்னைக்கு இந்த 1 வருட காலங்கள்ல சுகமான வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விநாயக பெருமானை அதிகமாக வழிபடுங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கும் போன வருடங்கள் வரைக்கும். இந்த 1 வருட காலங்கள்ல அது எல்லாமே நீங்கிடும். அதுல இருந்து வெளிவந்துருவீங்க. அதையெல்லாம் மறந்துடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 6வது ராசியான மகர ராசியை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லைகள் முழுவதுமாக நீங்கிவிடும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டி முடிச்சு அதுல இருந்து வெளிவந்துடுவீங்க. எதிரிகளால இருந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நோய்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரச்சனைகள் வந்து சரியாகாம இருந்திருக்கும். அதற்கு ஒண்ணு ஆபரேஷன் இல்லைன்னா ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட் ஒரு கொஞ்ச நாள் நீங்க வரணும். இப்படி வந்தீங்கனாலே உங்களுக்கு இது சரியாயிடும். இது ஒரு சின்ன பிரச்சனை தான். அந்த மாதிரி ஒரே முடிவுல சொல்லிருவாங்க பதில். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அந்த மாதிரி நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வரவுக்கு மேல் வந்த செலவுகள் எல்லாமே குறையும் இந்த காலகட்டங்கள்ல. ஓரளவாவது உங்களுக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் மாமா வழியில ஆதரவுகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தவங்களுக்கு அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதரரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதரரோடு திரும்ப சேர்ந்து நீங்க வந்து இவ்வளவு நாளா சண்டையில இருந்தவங்க திரும்ப சேர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தற்காலிகமான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நிரந்தரமாக கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு வேலை இல்லைன்னா பதவி உயர்வு இது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேங்க்யூ.